Hello students, I'm Aishwarya. நான் இனிமேல்ட்டு உங்களுக்கு வந்து பயாலஜி எடுக்க போகிறேன். ஸோ இந்த நீட் 2022 எக்ஸாமுக்கு வந்து நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பயாலஜி ஒரு 30 days கிராஷ் கோர்ஸ் மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அது என்னென்ன எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ நான் வந்து ஆல்ரெடி வந்து 2.5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நீட் டீச் பண்ணுறதுல எனக்கு இருக்குது. போத் பாட்னி அண்ட் ஜுவாலஜி ரெண்டுமே நான் வந்து 2.5 years வந்து டீச் பண்ணிட்டு இருக்கேன். நான் ப்ரீவியஸ்லி நான் வந்து பெங்களூரில் அட்லாண்டா இன்ஸ்டியூட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூஷனில் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கேன் நான் ஜுவாலஜியில் and also gate qualified. So I'll be teaching you like தரோவா வந்து பயாலஜி இந்த கிராஷ் கோர்ஸ்ல வந்துட்டு எப்படி நம்ம படிக்கலாம், எப்படி நம்ம கிராக் பண்ணலாம், என்னென்ன சாப்டர்ஸ் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது டீட்டெயில்டாக நான் இப்போ சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த வீடியோ. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாட் அண்ட் ஹவ் அப்படின்னா, ஸோ இந்த கிராஷ் கோர்ஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், எவ்வளோ நாள் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராஷ் கோர்ஸில் வந்து நம்ம 30 days 30 chapters அப்படிங்கிற மாதிரி எடுக்க போகிறோம். ஸோ 30 days 30 chapters அப்படின்னா இப்போ நீங்கள் கேட்கலாம் லைக் பயாலஜியில் 38 chapters இருக்கு, அப்போ 30 chapters போதுமா அப்படின்னா ஷியோராக வந்து நான் சொல்லுவேன் பயாலஜியில் வந்து எந்த சாப்டரையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அது வந்து கண்டிப்பாக வந்து நான் சொல்லுவேன் பயாலஜியில் வந்து கண்டிப்பாக எந்த சாப்டரையும் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. பட் இந்த 30 daysல வந்து ஏன் இந்த 30 chaptersக்கு வந்து நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேஷன் கொடுக்க போறோம் அப்படின்னா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர்ஸ், ஹை ப்ரையாரிட்டி சாப்டர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம போகிற கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கூட வந்துட்டு ஹை ப்ரையாரிட்டிலேருந்து தான் வந்து நான் சாப்டர்ஸை ஸ்டார்டே பண்ணியிருப்பேன். நம்ம யூஸ்வலி வந்து ஸ்டார்டிங் ஆர்டர் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் ஹை ப்ரையாரிட்டி சாப்டர்ஸ்லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ ஒன் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாப்டர் வந்து ஒன் ஷார்ட் ரிவிஷன் மாதிரி ஃபுல்லாக அந்த சாப்டரில் என்சிஆர்டியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒன் ஷார்ட் ரிவிஷன் மாதிரி நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து இந்த கிராஷ் கோர்ஸில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ சாப்டர்ஸ் பார்க்க போகிறோம்னா 30 chapters 30 daysல. எந்த புக் மேம் ரெஃபர் பண்ணுறது அப்படின்னா ஒன்லி அண்ட் ஒன்லி என்சிஆர்டி. ஸோ என்சிஆர்டிலேருந்து தான் நம்மளுக்கு 99% ஆஃப் த கொஷின்ஸ் பயாலஜிலேருந்து வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ என்சிஆர்டியில் ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு இந்த ரிவிஷன் அண்ட் கிராஷ் கோர்ஸை வந்து நம்ம வைக்க போகிறோம். ஸோ வந்து எப்படி மேம் எங்கே மேம் வருது, யூடியூப்லையா லைவ் கிளாஸஸ் எல்லாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஃப்ளோ வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் நம்ம வந்துட்டு சாப்டர்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறத விட யூனிட்ஸ்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து ஓவரால் பார்ப்போம் நம்ம. ஏன்னா சாப்டர்ஸில் வெயிட்டேஜ் வந்து வருஷத்துக்கு வருஷம் மாறும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கு போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னாலுமே மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்லேருந்து தான் வந்து ஒரு 8 to 9 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ரைட். ஸோ அப்போ மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு தான் ஹை ப்ரையாரிட்டி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ் கொடுக்கணும். பட் ஸ்டில் அந்த யூனிட்ஸில் அதர் 2 chapters இருக்குல்ல அதுக்குமே ஹை ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு யூனிட்ல வந்து சாப்டருக்கு உண்டான வெயிட்டேஜ் வந்து மாறும், வருஷத்துக்கு மாறும். ரைட். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணியிருக்க சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனடிக்ஸ் அண்ட் எவல்யூஷன். ஏன் அப்படின்னா நம்ம இந்த 3 chapters நம்ம கிளியராக படிச்சுட்டோம் அப்படின்னா நம்மளால கிட்டத்தட்ட 13 questions வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி பயோடெக்னாலஜி நெக்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா பயோடெக்னாலஜி. ஏன் அப்படின்னா இப்போ நாங்கள் கொடுத்துருக்கேன் பாருங்க 2021 பயோடெக்னாலஜியில் வந்து 12 questions வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஜஸ்ட் இமேஜின் நீங்கள் வந்து இந்த 5 chapters படித்தாலே 13 + 12 நீங்கள் 25 questions கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் ஸ்கோர் அரௌண்ட் 100 marks. ரைட். ஸோ நான் சாப்டர் வைஸ் வந்து எப்படி அலைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ரையாரிட்டி வைஸ் தான் அலைன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து 30 chapters என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் வரிசையாக சொல்லிடுறேன். ஸோ ஜெனடிக்ஸ் அண்ட் எவல்யூஷனில் இருக்கிற 3 chapters நம்ம கவர் பண்ணிடுவோம். பிகாஸ் ஹை ப்ரையாரிட்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன வருஷம் ப்ளஸ் 2020 வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. தட் இஸ் 10 to 13 questions கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பயோடெக்னாலஜி நம்ம பார்ப்போம். ஏன் அப்படின்னா போன வருஷம் வந்து 12 questions கேட்டிருக்காங்க. ஸோ 2 யூனிட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து ஸ்மார்ட்டாக படிக்கணும் இந்த சென்ஸ். இப்போ 2 யூனிட் படிச்சா நம்மளால 12 question அட்டன் பண்ண முடியும், 10 question அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா அதை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் முடிக்கணும். இப்போ ஹியூமன் ஃபிசியாலஜி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 7 chapters இருக்கும், அதில் வந்து 10 question கேட்பாங்க. இப்போ 7 chapters படிச்சு நம்மளால 10 question ஆன்சர் பண்ணணும். அதே பயோடெக்னாலஜி ஜெனடிக்ஸ் அண்ட் எவல்யூஷன் அந்த மாதிரி சாப்டர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 5 chapter படிச்சாலே உங்களால வந்து கிட்டத்தட்ட 25 questions ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். லைக் உங்களுக்கு ஈஸியாக கொஷின்ஸும் ஆன்சர் பண்ணணும், நீங்கள் கம்மி சாப்டர்ஸ்லேயும் உங்களுக்கு நிறைய ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து டைவர்சிட்டி இந்த லிவிங் வேர்ல்டில் வந்து நம்மளுக்கு தெரியும் இந்த யூனிட்ல வந்து 4 chapters இருக்குது. பட் ஸ்டில் நம்ம இந்த 2 chapters தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த 2 chaptersலேருந்தே வந்து வெயிட்டேஜ் ஜாஸ்தி, லைக் 8 questions கேட்டிருக்காங்க. ஈச் 4 அப்படிங்கிற விதத்தில் வந்து
8 questions வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து ஆல் 3 சாப்டர்ஸ் பார்க்க போறோம். ஏன்னா இந்த 3 சாப்டர்ஸ்ல வந்து 2021 சரி பிளஸ் 2020 சரி ரெண்டுத்துலயுமே வந்துட்டு 12 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அண்ட் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இந்த 3 யூனிட் சாப்டர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னாலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 10 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹியூமன் ஃபிசியாலஜி பாருங்க, எத்தனை சாப்டர்ஸ் இருக்கும் அப்படின்னா 7 சாப்டர்ஸ் இருக்கும். 7 சாப்டர்ஸ்லேருந்து மினிமம் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 10 to 12 கொஷின்ஸ் கேட்பாங்க. ரைட். என்ன ஆகும் அப்படின்னா சில சாப்டர்ஸ்லேருந்து சில டைம் வந்து 2 கொஷின் கேட்பாங்க, சில சாப்டர் வந்து ஸ்கிப்பே பண்ணிடுவாங்க, சில சாப்டர்லேருந்து கொஷினே கேட்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போன இயர் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சாப்டர் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் அந்த எலிமினேஷன் அப்படிங்கிற சாப்டர்லேருந்து கொஷின் சுத்தமாகவே கேட்கல, ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஸோ ஹோல் யூனிட் இஸ் இம்பார்ட்டன்ட். ரைட். சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் வந்து இயர்லி பேஸில் மாறும். அது நம்மளால வந்து உறுதியா சொல்ல முடியாது. இந்த சாப்டர்ல இருந்து இவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா கேட்பாங்க அப்படிங்கிறது உறுதியா சொல்ல முடியாது. ஆனா இந்த யூனிட்ல இருந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து இவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா கேட்பாங்க அப்படிங்கிறது நம்மளால ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிளான்ட் பிசியாலஜி. ஸோ 5 சாப்டர்ஸ் நம்ம கவர் பண்ணுவோம் இந்த பிளான்ட் பிசியாலஜி யூனிட்ல. எத்தனை கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கணும் அப்படின்னா 8 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் நம்ம. தென் ரீப்ரொடக்ஷன் சாப்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம அவ்வளவு சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்க தேவையில்லை. பட் நான் அகைன் சொல்றேன், பயாலஜில வந்து எந்த சாப்டரையும் வந்து ஸ்கிப் பண்ண வேண்டாம். ரிவிஷனுக்கு கிராஷ் கோர்ஸ்க்கு நம்ம இந்த 3 சாப்டர்ஸ் வந்து ஹை ப்ரையாரிட்டி லெவல்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த 3 சாப்டர்ஸ்ல வந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னா 9 கொஸ்டின்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் எக்காலஜி சாப்டர்ல இருந்து வந்து ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன் எக்கோசிஸ்டம் இந்த 2 சாப்டர்ஸையும் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஏன்னா இந்த 2 சாப்டர்ஸ்ல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா 8 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த 30 டேஸ்ல 30 சாப்டர்ஸ் வந்து நம்ம கவர் பண்ண போறோம். மேம் எங்க மேம் கவர் பண்ண போறீங்க, எங்க மேம் கிளாஸ் எடுக்க போறீங்க நீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சிட்டி நீட் அண்ட் ஜேடபிள்யூ ஆப் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு தெரியும், நீங்க ஆல்ரெடி நிறைய பேர் கூட டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த ஆப்ல வந்து நம்ம கிளாஸ் எடுக்க போறோம். ஸோ அந்த ஆப்ல பாத்தீங்க அப்படின்னா லைவ் கிளாஸஸ் எடுக்க போறோம். ஸோ லைவ் கிளாஸஸ் அப்படின்னா இன்டராக்டிவா இருக்கும். ஸோ நான் கிளாஸ் எடுக்கும் போதே இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கூட நீங்க கேட்டுக்கலாம் என்கிட்ட. ஓகே. ஸோ லைவ் கிளாஸஸ் இன்டராக்டிவ் கிளாஸஸ் வந்து நம்ம எடுக்க போறோம். நம்ம மேம் எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிட்டி நீட் அண்ட் ஜேடபிள்யூ ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் ஆடட் டு எனி பேட்ச் yet அப்படிங்கிற இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு காமிக்கும். ரைட். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் காமிக்குது அப்படின்னா சென்ட் ஜாயின் ரெக்வெஸ்ட் அப்படிங்கிற ஐக்கானை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேட்ச் கோட் கேட்கும். ஸோ நம்ம எடுக்க போற கிராஷ் கோர்ஸ் 30 டேஸ்க்கு வந்து பேட்ச் கோட் என்ன அப்படின்னா பயோ 30. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் வந்து பேட்ச் கோட். ஸோ இதை நீங்க என்டர் பண்ணிட்டு நீங்க ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் நேரத்துல வந்து நான் அக்செப்ட் பண்ணிடுவேன் நான். ஓகே. ஸோ பேட்ச் கோட் வந்து பயோ 30 மறந்துடாதீங்க. ஓகே. ஸோ எங்க கிளாஸ் எடுக்க போறோம்னு சொல்லியாச்சு, என்னென்ன பண்ண போறோம் கிளாஸ்ல அப்படிங்கிறது சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம், மேம் எப்போ மேம் கிளாஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மண்டே வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே. ஸோ இந்த 3 நாள் வந்து ஒரு நாள் விட்டு விட்டு நம்ம 7 PM ஷார்ப் 7 PM மண்டே வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து நம்ம மீட் பண்ண போறோம். ஈச் சாப்டர்ஸ் வந்து நான் ஸ்கெடியூல் பண்ண மாதிரி நம்ம கவர் பண்ணிடலாம். எப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு, தட் இஸ் 11th of March ஃப்ரைடே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு எந்த சாப்டர் பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃப்ரம் genetics and evolution principles of inheritance and variation chapter வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் இன்னைக்கு 7 PM-க்கு. ஓகே. ஸோ ஒரு நாள் விட்டு விட்டு தான் நான் வச்சிருக்கேன். இல்லை மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே அப்படிங்கிறது மாதிரி தான் நான் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா எனக்கு தெரியும் உங்களுக்கு நிறைய டிவிஷன் எக்ஸாம்ஸ் அண்ட் போர்டு எக்ஸாம்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்குமே வந்து ரொம்ப பேர்டனா இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், லைக் 1 டே விட்டு விட்டு கிளாஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ 1 hour 1.5 hours வந்து ஃபுல் சாப்டர் நம்ம வந்து 1 shot ரிவிஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ மீட் யூ கைஸ் தேர். ஸோ கண்டிப்பாக வந்து பேட்ச் கோட் பயோ 30 அப்படிங்கிறத என்டர் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.